ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங் விளையாட ஆரம்பிச்சாச்சுங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எங்களோட செம்ம மழைங்க. மழை வெளியே ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுங்க. கரண்ட் போயிட்டு வந்துச்சு. நீங்கள் எங்கள் வீட்டு தண்ணி வர வந்துச்சா, தண்ணிலாம் பிடிச்சி விட்டுற வேலை இருந்துச்சு. அதை மழையை பார்த்து அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கு. தண்ணியை போட்டுக்கலாம். மாட்டு மாட்டேங்கிறனால தீ வச்சுக்கலாம். இதுவாக இருக்குது அவர் வைக்க முடியல. பேப்பரில் வருது. பேப்பர் லைட்டாக இது பிளாஸ்டிக் தானே. அந்த பாருங்கள் தண்ணி பைப்லேயே ஓடுது. லைட்டாக மாட்டி ஓகே. நல்ல கவர் படிக்கணுமா? வருதா? வேணா எல்லாம் மழை மேகம். இன்னைக்கு எங்கள் ஊரில் செம்ம மழை பெஞ்சுங்க. ரொம்ப நேரம் கரண்ட் வர இல்லையா, தண்ணி வேறு வரல. கரண்ட் தான் எங்கள் மோட்டர் போட்டு குடிக்க முடியும். பார்த்தீங்களா, இங்கே வந்து டேங்கில் போட்டிருக்கோம் பாருங்க. அதான் இது நிறைய பேருக்கு தண்ணி வருமானு தெரில. எனக்கு கரண்ட் வர இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு போட்டு வந்து அவங்க 3 மணிக்கே போட்டிருப்பாங்க. இப்போ நின்று வர தட்டி வரட்டும். அது நம்ம பைப்பில் வரும் பாருங்களேன். நமக்கு தனியாக ஒரு பைப் போட்டிருக்கோம். இது வந்து இது இன்றைக்கி வருதுன்னா நாளைக்கு காலைல வரும், நாளைக்கு சாயந்தரம் போல் வரும். இப்போ கொஞ்சம் பிடிச்சி வச்சிட்டோம்னாக்கா நம்ம துணியை துவச்சிக்கலாம். மறுநாள் வந்தப்போ நம்ம இதை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லையா. தண்ணி வந்தப்போ பைப்பு பாருங்களேன், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எனக்கு அதை மாட்டினோன்னே இறப்பு வருது இல்லையே. எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டுக்கு வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறோம். பசங்க வந்து நூடுல்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்களா. நான் வந்து இது கமிதிக்கு போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். அப்படி எங்கள் ஊருக்கு போயிட்டு அப்படி கமிதி சேர வந்தேன்னா அங்கே தான் இருந்தது. எங்கள் ஊரில் இது விற்காது. பிளேன் நூடுல்ஸ் வந்து அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்கி வச்சு நான் ஒன்றும் செஞ்சே கொடுப்பேன். சரி நீங்கள் நைட் செய்யலாம் சொல்லிட்டு ஹோட்டலில் தான் பசங்க வாங்கி தரணும். அது சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்படி நூடுல்ஸ் செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தேவையான நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் முட்டைக்கோசம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம், இது கொஞ்சம் பச்சை மிளகா, இது வந்து பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக போடுறதுக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காண்டி ஊற்றிக்கிற போகிறோம். தண்ணி கொதிச்சோன்னா நூடுல்ஸை போட்டுடலாம். இது தேவை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு நூடுல்ஸ் வேகும் போது உப்பு நல்லா பிடிச்சிக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் வச்சுருந்தோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வடிச்சிட போகிறோம். பார்த்தீங்கன்னா வடிச்சாச்சு. பிளேட்டில் மாற்றி லைட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஓகேங்களா, அதுக்காண்டி தான் ஒட்டாமல் இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே சாப்பிடுறதுக்கு அப்படி எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயை வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய கடாயை தான் வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். போதும். இப்போ வந்து ஆயில் ஊற்றி பூண்டு வந்து போட்டிருக்கோம். நல்லா பொன்னிறமாக வளங்க விட்டுடலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா சேர்த்து வைக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணிருக்க வெங்காயத்தை அப்படியே சேர்க்கணும். நல்லா உதிரியாக கட் பண்ணி தருவாங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நமக்கு எல்லாமே வந்து நரைச்சுன்னு இருக்கும். ரொம்ப வேக விடக்கூடாது. நான் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டைக்கோசு கேரட் இதை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேணால் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நூடுல்ஸில் வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போடுறது வீடியோ எடுத்தேன். அந்தலையே கத்தியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேர்க்க போகிற மசாலா பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்க்க போகிறேன். இது சேர்த்தமாக்கும் டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க. இது இல்லாமல் நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யவே மாட்டேன். இது சேர்த்தமாக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் மேகி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. என்ன மேகி மசாலானா தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா வாங்கி சேர்த்துருக்கேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம்.
என் பசங்களுக்கு மேகி மசாலா இது ஸ்ப்ரேஸ் மசாலா ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணிக்கலாம். கார்னிஷ் கனி மேலே போட்டோம்னா பார்க்குறது கொஞ்சம் இருக்குங்களா. அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.